ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் அரே பற்றி பார்த்துருந்தோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அரேயில் வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லெட் அப்படின்ற ஒரு கீவேர்டு போட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ மை அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம். ஓகேங்களா? அந்த வேரியபிளுக்கு வந்து நான் வந்து ஒரு அரேயில் வந்து நான் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு உள்ள வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வேல்யூ கூட வந்து நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை வந்து நான் ஆட் பண்ணணுன்னா அதுக்கு நான் வந்து புஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் போடணும். அப்போ நான் எதை புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போடணும், அதாவது எதில் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போடணும்ல. ஸோ அதுக்கு நான் மை அரே அப்படின்ற நேம், அந்த வேரியபிள் நேம் எடுத்து அந்த வேரியபிள் நேமில் வந்து நான் ஒரு வேல்யூ வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு போட்டு என்ன வேல்யூ, இப்போ வந்து நான் நம்பரில் கொடுத்துருக்கேன் 4, அதனால் எனக்கு 4 வந்து கடைசியில் வந்து ஆட் ஆயிரும். அப்போ எனக்கு அரேவோட லென்த் என்னவாக இருக்கும், 0 1 2 3 அப்படின்னு லென்த் எனக்கு வந்து 3, அதாவது 4 லென்த் வந்துடும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ சாரி, லென்த் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா லென்த் வந்து நம்மளுக்கு 1லேருந்து தான் போகும். அதாவது நார்மலாக லென்த் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணும். நம்ம இண்டெக்ஸ் வேல்யூன்னு எடுத்துட்டோம்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோல் டாட் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து மை அரே அப்படின்ற அந்த அரேவோட வேரியபிளை வந்து நான் போட்ட உடனே எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மை அரேயில் வந்து புஷ் போட்டு புஷ்ஷுன்னு அந்த இதை யூஸ் பண்ணி உள்ளே வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ ஆல்ரெடி வந்து நான் 4 கொடுத்துட்டேன், மறுபடியும் வந்து நான் உள்ளே வந்து 5 6 7 நான் கொடுத்தோன்னு அந்த வேல்யூ வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ புஷ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அரேயில் இருக்கிற வேல்யூ வந்து கடைசியில் இருந்து தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன வேல்யூ வந்து நான் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு வந்து கடைசியாக வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன எதை பற்றி பார்க்கலான்னா, ஸோ வேல்யூ வந்து கடைசியாக ஸ்டோர் ஆகாமல் நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, அண்ட் கடைசியாக இருக்கிற வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ பொதுவாக நம்ம புஷ் அப்படின்றது வந்து நம்ம அரேயில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், அரேயில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால் வந்து நான் வேரியபிள் நேம் போட்டு அந்த புஷ் போட்டு நான் ஒரு வேல்யூ வந்து அதாவது லாஸ்ட் வேல்யூ, அதாவது அந்த அரேயில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூக்கு அடுத்து வந்து நான் இங்கே போடணும். அதனால் வந்து எனக்கு வேல்யூ புஷ் நான் போட்டு சம் வேல்யூஸ் கொடுத்தனால எனக்கு வந்து கடைசியாக வருது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ மறக்காமல் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணதை ஸோ நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து லேப்டாப் அதில் மொபைல் அது கூட தேவையில்லை, நீங்கள் பேப்பர் பேனாலே நீங்கள் போட்டு போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.